January 25th ரிலீஸ் ஆன ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ப்ளூ ஸ்டார் ரொம்ப நாள் கழிச்சு சாந்தனு மற்றும் இப்போ ரீசெண்டாக வெற்றி படங்களை கொடுத்துட்டு இருக்கிற நம்ம அசோக் செல்வன் ரெண்டு பேரும் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு விசித்திரமான ஒரு டோட்டலாக ஃபுல் ஃபிலிமுமே லகான் மாதிரி கிரிக்கெட்டை வச்சு படம் எடுத்த படம் தான் வந்து இந்த படம். ஸோ ரஞ்சித் அவர்களின் ப்ரொடக்ஷன், நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் கொடுக்க போகிற இந்த படம் ஜெயக்குமார் அவர்களின் டைரக்ஷனில் வந்த இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 90s வந்த ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு ஊர், அந்த ஊரை சுற்றி நடக்கிற பாகுபாடுகள், பிரிவினைகள், அதுக்கு நடுவில் ஒரு கேமு, அந்த ஸ்போர்ட்ஸ்னா டிசிப்ளின் வருங்கிற ஒரு முக்கியமான ஒரு கருவை தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. உயர்திணை அக்ரிணை மாதிரி வந்து உயர் பிரிவு உயர் ஜாதி, நல்ல வேலை இந்த தடவை ஜாதி எடுக்கல. ஸோ ஒரு பிரிவினம், அதாவது நாங்களாம் காசு உள்ளவங்க இப்படி விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர்எஃப் உங்களுக்கே தெரியும். அரக்கோணம் எம்ஆர்எஃப் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. எம்ஆர்எஃப் தான் வந்து எம்சிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு கிளப்பு மாதிரி. நாங்கள் பெரிய ஆளுங்க, நாங்கள் தான் விளையாட முடியும், நீங்களாம் வந்து சின்ன ஆளுங்க, தெருப்பயலுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஸோ அந்த பிரிவினையை வச்சு ஒரு படம் எடுத்து கொடுக்குற டைரக்ஷன் ஜெயக்குமார். ஸோ 1990s 80s உள்ள ஒரு 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 ஊர் எப்படி இருக்கும், அந்த ஊரில் எப்படி கிரிக்கெட் விளையாடுவாங்க, ஒத்த காலில் பேடு வச்சுக்கிட்டு மேட் இல்லாமல் கபலில் விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் அப்படி நேரில் அப்படி கண்ணு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாருங்க ஜெயக்குமார். சூப்பரான ஒரு ஆர்ட் டைரக்ஷன். படித்த ஆர்ட் டைரக்டர் யாருன்னு மறந்துருச்சு பாருங்க. சரியான ஒரு ஆர்ட் டைரக்ஷன். இந்த மாதிரி ஒரு ஆர்ட் டைரக்ஷன் தான் தேவை. இருந்தாலும் 2-3 இடத்துல கோட்டை விட்டாங்க. ஏன்னா இப்போ ரயில்வே ஸ்டேஷனே நிறைய வர்றதுனால அந்த பாலத்தெல்லாம் வந்து அவங்களால இப்போ பழைப்பிக்க முடியவில்லை, எல்லாம் புதுப்பிச்சாவே இருக்கு. ஸோ அந்த ஒரு குறை தான் தவிர ஆர்ட் டைரக்ஷன்ல மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே சூப்பர். என்ன ட்ரெஸ் எல்லாம் அப்படியே புதுசாக போடுறாங்க, சரோஜா தேவி மாதிரி பழைய இது மாதிரி தெரியணும். அதுக்காக ரொம்ப ஓவராகவும் அவங்க வந்து பைண்டப் பண்ணல. சூப்பர் ஆர்ட் டைரக்ஷனை வச்சு ஜெயக்குமார் அவர்கள் வேலை வாங்கியிருக்கிறாரு. கதைன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஊரில் இருக்கிற 2 பிரிவு இருக்குது ஆல்ரெடி. அந்த 2 பிரிவுகளுக்கு ஆல்ரெடி சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த 2 பிரிவும் ஒன்று சேர்த்து இன்னொரு உயர் பிரிவுன்னு ஒருத்தங்க, இந்த எம்சிஎஃப்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த கிளப்ல விளையாடுற மக்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன சண்டை வருது. அந்த சண்டைக்காக ஒரு போட்டி வைக்கிறாங்க. போட்டினா இப்படி ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. அந்த டோர்னமெண்ட்ல இவங்க ஜாயின் பண்ணி அதில் செலக்ட் ஆகிறதே பெரிய விஷயம், அதுவே பெரிய வெற்றி தான். அது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள திருப்பி ஒரு பிரிவு வருது. அந்த பிரிவெல்லாம் ஒன்று சேர்த்து கடைசியில் எப்படி அவங்கள ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு உயிரோட்டமான ஸ்போர்ட்ஸுக்கும் மேலே வந்து பிரிவினை பாலிடிக்ஸ்லாம் இருக்கு பாருங்க, அதையும் காமிச்சு பீரியாடிக் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து இந்த ஜேர்னர் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். இருந்தாலும் இந்த படத்தில் வந்து கிரிக்கெட்டை வந்து உயிரா நினைச்சு அதை வந்து ஃபீல் பண்ணி, காரட் பால், கிரிக்கெட் பால், அப்புறம் போலிங்ல வந்து எல்லாருக்குமே இப்படி ரைட் ஹேண்ட் போலிங் போடுறீங்களா, இந்த கையை முன்னாடி ஏன் இப்படி கொண்டு போறாங்க, இது வந்து நான் போலிங் ஆஃப், அந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயம் வரைக்கும் வந்து நம்ம பகவதி மூலியமா வந்து சொல்லி கொடுத்துருக்காரு ஜெயக்குமார் அவர்கள். உண்மையாகவே கிரிக்கெட் விரும்பிகளுக்கு இந்த படம் வந்து அப்படி உயிர் ஊட்டமா அப்படி மனசுக்குள்ள நிற்கும். ரொமான்ஸ்ல கூட அந்த ஹீரோயின் கூட வந்து அந்த கிரிக்கெட்டை பத்தி பேசுற மாதிரியான சில விஷயங்கள் வந்து வச்சு, ஈவன் அந்த ரயில் ஓட்டத்து அந்த பாட்டில் வரைக்கும் வந்து உங்களுக்கு கிரிக்கெட் பிடிச்சிருப்பார் எல்லா இடத்துலையும். ஸோ ஒரு கிரிக்கெட் உணர்வுபூர்வமான ஒரு படம் தான் வந்து கதைக்கலாம். ஸோ சினிமோட்டோகிராஃபி வந்து உங்களுக்கு வந்து தமிழழகன் அப்படிங்கிற ஒரு பண்ணியிருக்காரு. அவ்வளோ ஸ்டைலிஷாக அந்த ஹேர் ஸ்டைல்லாம் வந்து அசோக் செல்வனுக்கு வச்சுக்கிட்டு அந்த சினிமோட்டோகிராஃபி வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாங் ஷாட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்துருப்பீங்க, 5-10 கிலோமீட்டர் அந்த ஊரே மேலேருந்து பார்க்குற அளவுக்கு வந்து சினிமோட்டோகிராஃபிலாம் வந்து ரொம்ப கஷ்டம். அது இந்த படத்தில் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஆர்ட் டைரக்ஷன் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. உங்களுக்கு சரியான ஆர்ட் டைரக்ஷன், அதில் வந்து 2-3 தவறுகளும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு ஆர்ட் டைரக்ஷனில் ஒரு சின்ன மிஸ்டேக்கு, அப்பப்போ கருப்பு வந்து கொஞ்சம் ஓவர் டோஸ் கொடுத்துட்றாங்க சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ நான் வந்து சுத்தமாக பவுடரில் எதுவும் மேக்கப்பில் போடணும் அப்படியே வந்து நின்றுடல, இந்த மாதிரி தெரியுது. சில இடத்துல கொஞ்சம் ஓவர் டோஸ் போய் அந்த பிளாக்கிஷ் வந்து ரொம்ப பிளாக்கிஷாக தெரியுது. சில இடத்துல நார்மலாக தெரியுது. டப்பிங் வந்து கீர்த்தி பாண்டியன் அவர்களுக்கு வந்து டப்பிங் வந்து ஓவரா பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் கீர்த்தி பாண்டியனுங்க அந்த உணர்வுபூர்வமான இந்த டப்போ குத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குத்துறது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. படத்தோட ஸ்க்ரீன் பிளே, இப்போ ஸ்க்ரீன் பிளே அண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கதையில் வந்து ரஞ்சித் அண்ட் ராஜேஷ் இவங்க தான் வந்து முக்கியமாக வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜெயிக்கிறாங்களா இல்லை சேராமல் பிரிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிறாங்களா, அவ்வளோதான். அந்த ஸ்க்ரீன் பிளே தான் இங்கே கொண்டு வராங்க. 2 பேருக்கு 2 டீமு. இந்த 2 டீமுக்குள்ளார ஒரு ஊருக்குள்ளே இருக்கிற சின்ன பொலிட்டிக்கல் திங்ஸு, அதை வந்து நீங்கள் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உணர்வுபூர்வமாக இருக்கும். பேட்டை உடைச்சி அடுப்புக்குள்ளே வச்சிருவோண்டான்னு சொல்ல அது அம்மாவே இருக்க மாட்டாங்க. அந்த சீன்ஸு, அண்ணன் தம்பிக்குள்ளார வர சண்டை, 2 பேரும் கிரிக்கெட்டர்ஸாக இருந்தாங்க, கண்டிப்பாக வீட்டில் சண்டை, அந்த மாதிரி சின்ன திங்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு ஸ்க்ரீன் பிளேவை உங்களுக்கு வந்து உணர்வுபூர்வமாகவே, அம்பேத்கர் வராத ஒரு ரஞ்சித் படம் இருக்கவே இருக்காது. இதுலேயும் அம்பேத்கர் வருவார்.
அந்த அந்த சிலை அந்த அந்த ஒரு ஃபீல் வந்து ஃபீல் குட் மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஸ்லோ பேஸாக அப்படி மூவ் ஆகிட்டா, ஆனால் இன்டர்வல் பிளாக் செம்மையாக இருக்கும். ரெண்டு பேரும் சேர்றதுக்கு ஒரு ஃபண்டாக நடக்கும். அந்த அந்த இன்டர்வல் பிளாக், அதாவது நீ நானும் அடிச்சுக்கிறோம், ஆனால் போய் பாரு, இந்தியா விட்டு வெளியில் போனீங்கன்னா தான் தெரியும் இந்தியா எவ்வளோ கேவலமாக நடத்துறாங்க. ஆனால் இந்தியாவுக்குள்ளே எல்லாரும் அடிச்சு நிற்கிறோம்ல, அதே மாதிரி தான் இந்த ஊருக்குள்ளேயே நம்ம அடிச்சு நிற்கிறோம். ஆனால் வெளியில் போய் பாரு, நம்ம 2 பேருமே சேர்த்து கேவலப்படுத்துறான் அப்படிங்கிற ஒரு திங்ஸை கொண்டு வந்து வைக்கிறாரு. வழக்கமான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமானா எல்லாம் உள்ளே வந்து இது பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தனா கூப்பிட்டு சேர்த்து இந்த பிகில் மாதிரி அந்த மாதிரி படமாக இல்லாமல் ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு நம்மளையெல்லாம் வந்து தெரு பசங்கன்னு சொல்கிறாங்க, சேரி பசங்கன்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி விளையாண்டு காட்டணும், எப்படி ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 டாப்பிக்கை கொண்டு வர்றாரு. பகவதி அவர்கள் வந்து உண்மையாகவே ஒரு கோச்சிங்க்கு நிகரான ஒரு சூப்பரான பொசிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. கீர்த்தி பாண்டியன் ஒரு கிரிக்கெட் லவராக இருந்தால் எப்படி இருக்கும், கிரிக்கெட் பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கோங்க, அந்த கிரிக்கெட் லவருக்கு லவ்வராக அவரை பக்காவாக பொருந்திருக்கிறாங்க. கொஞ்சம் ஒல்லி தான் அவங்க வந்து கீர்த்தி பாண்டியன் அவ்வளோ மேட்சாக இருக்கிறாங்க உண்மையாகவே அந்த கெமிஸ்ட்ரி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக் லைஃப்லையும் இப்போ ஜோடி ஆகிட்டாங்க. சாந்தனு 10 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 23 வருடங்களுக்கு அவருக்கு வந்து 13 வருடங்கள். ஸோ இந்த ஜேர்னியில் ஒரு ஹிட் படம் அப்படின்னு ஒன்று சாலிடாக ஒன்று சொல்லவே முடியலைங்க. அந்த மாதிரி ஒரு 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 இதுலேயே ஓடிட்டு ஆமாம் மேலே ஏறி வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் அவருக்கு இருந்து. அவரோட ஒரு ட்விட்டர் ஒன்று பார்த்துட்டு வறண்டுட்டு அவர் போட்டு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இவ்வளோ காலையான மாஸ்டரில் அவர் ரொம்ப நினைச்சாரு. ஆனால் மாஸ்டரில் ஒரு டம்மி ஆக்கிட்டாங்க. மனசு வந்து சொல்கிறேன், விஜய் ஃபேன்ஸ் கோச்சுக்காதீங்க, உண்மையிலேயே டம்மி ஆக்கிட்டாங்க. இந்த படத்தில் அவருக்குன்னு ஒரு சரியான ரோல் கொடுத்துருந்தாங்க பாஸ். கடைசி கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு ரோலில் வருவார் பாருங்க, அப்படி கிரவுண்டுக்குள்ளார மாஸ் சீன் கிடையாது, ஆனால் அவர் நடந்து வர்றது வந்து அந்த இடத்துல ஒரு மாஸ் சீனாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்தளவு சாந்தனுக்கு ராஜேஷ்ங்கிற ஒரு சூப்பரான ரோல் கொடுத்துருந்தாங்க. நண்பருக்கு நண்பராக அரவணைச்சு போகிறதுக்கு அந்த சீனுக்கு அவ்வளோ பொருத்தமாக இருந்தார். அசோக் செல்வனை பற்றி இந்த படத்தில் சொல்கிறத விட சமீப காலமாக அவரோட பாருங்களேன், போர்த்தொழில், சபாநாயகன் எல்லாமே ஹிட் படங்கள், நல்ல ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு படங்கள் தான் வந்து வந்துட்டு இருக்கு அவருக்கு. இந்த படமும் அவருடைய வரிசையில் எப்படியும் ஒரு கல்யாணம் ஆன ஒரு டேர்ன் வருங்கிற மாதிரி இந்த படம் வந்து ரயில் பாட்டுங்க, ரயில் தேடிடும் இந்த நேற்று இன்று நாளை, அந்த மியூசிக் அப்படியே வருதுங்க. கோவிந்த் வசந்தா அவர்களுக்கு வந்து சூப்பர் இது போடலாம், பிஜிஎம் கலக்கி இருக்கிறாரு. அந்த பிஜிஎம் அந்த படத்துக்கு அந்த அளவுக்கு உயிரோட்டம் செகண்ட் ஹாஃப்ல கொடுக்குது. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன், ஃபைட் கிளப். ஐயோ சாமி, படம் பூரா சண்டை, ஒரு கருவே இருக்காது படத்துல வந்து சண்டை அந்த மாதிரி சண்டை இருக்கும். நம்ம விஜயகுமார் தான், ஆனா இதுல ஒரு கதை, இமானுவல்னு ஒரு ஆள், அதாவது நம்ம பகவதியை தான் சொல்றேன், ஒரு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு வில்லன், 2 நண்பர்கள், அவருக்குள்ள சண்டை, ஒரு சின்ன காதல், அந்த காதல்ல ஒரு முறிவு, ஒரு அண்ணன் தம்பி அவங்களுக்குள்ள ஒரு சண்டை, கிளப்பு, அந்த கிளப்ல இவங்களுக்கு இன்சல்ட் பண்றது, அப்பா இல்லை குமரவேல தான் அப்பாவை வச்சிருக்காரு, அவருக்கும் பையனுக்கும் ஒரு சின்ன ஒரு புரிதல், அம்மாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற சண்டை, எல்லாமே வந்து ஒரு ஒரு சூப்பர் கனெக்டிவிட்டியான ஒரு ஒரு கேதரிங், ஒரு சூப்பரான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு ஜெயக்குமார் அவர்கள். ஃபர்ஸ்ட் கிளாஸ். சென்னை 28 பார்த்த அத்தனை பேரும் இதை பார்க்கணும். சென்னை 28ல உங்களுக்கு காமெடி வந்து இதில் இருக்கும், இதில் வந்து ஒரு கேதரிங், அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல, அதாவது சும்மா அந்த சென்னை 28 சும்மா அப்படி 2 அடிக்கலாம், சும்மா ஜாலியாக இருக்கும் அந்த படம். இதில் வந்து ஒரிஜினலாக வந்து ஒரு ஊரில் எப்படி நடந்தால் எப்படி இருக்கும், மேட்டு போட்டு விளையாண்டா எப்படி பால் இப்படி மேலே வருது, மேட்டு போட எல்லாம் வந்து டெக்னிக்காலிட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க. கோவிந்த் வசந்தன் மியூசிக்கில் செம, சினிமாட்டோகிராஃபி சூப்பர், ஆர்ட் டைரக்ஷன் ஒண்டர்ஃபுல். ஒரு ட்ராமா பார்க்குறதோட பீரியாடிக் ட்ராமா பார்க்குறது அதோட சூப்பர். அடிக்கடி தளபதி போஸ்டரு, என்னை தாலாட்ட வருவாளா, காதலுக்கு மரியாதை போஸ்டரு, ஸோ அந்த போஸ்டர்ஸ்லேயே கொஞ்சம் விளையாண்டுருப்பாங்க நிறைய. படம் பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசியில் ரஞ்சித் அவர்களுக்கு ஒரு சூப்பரான படம் வந்து கொடுத்துருக்கிறார் ஜெயக்குமார். அவர் அதுக்கு தான் ஹீரோ பேர் ரஞ்சித்னு வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.